அம்மாவோட ஆசை அப்போ கூட உண்டு. ஓம் சக்தி, பராசக்தி. ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. 1008 போற்றி மலர்கள். மந்திரம் 169. ஓம் மறையனும் சிப்பியின் முத்தே போற்றிவோம். வேதங்கள் 4. அவை ரிக், யஜுர், சாமம், அதர்வனம் என்பன. வேதங்களை அடுத்து உபநிடதங்கள் எனப்படும் நூல்கள் தோன்றின. வேதங்கள் பொதுவாக 2 வகைப்படும். அவை கர்மகாண்டம், ஞானகாண்டம். இன்னின்ன வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டுமானால் இன்னின்ன தேவதைகளை இன்னின்ன வழிமுறைகளில் வேள்வி செய்து வழிபட வேண்டும் என்று வேதங்களில் ஒரு பகுதி கூறும். இவற்றை கர்மகாண்டம் என்பர். ஆத்மாவின் இயல்பு, பரமாத்மாவின் இயல்பு, இறைவனை அடைவதற்கும் தன்னை உணர்வதற்கும் வழிமுறைகளை சொல்லும் பகுதிகளை உபநிடதங்கள் என்பர். இவற்றை ஞானகாண்டம் என குறிப்பிடுவர். உபநிடதங்களில் சில நுட்பமான விஷயங்கள் முத்துச்சிப்பியில் அமைந்த முத்து போல் மூடப்பட்டுள்ளன. தேவி சிப்பியினுள் முத்து போல விளங்குகிறாள். கடலில் ஆழத்தில் உள்ள சிப்பி போல தேவியின் தத்துவம் அமைந்துள்ளது. அதை மிகவும் கருத்துடன் கற்றால் தேவியை அறியலாம். முத்துச்சிப்பியை கடலில் மூழ்கி வெளியே கொண்டு வரும் திறமை மட்டும் இருந்தால் போதாது. அந்த சிப்பியில் விளங்கும் முத்தை மதிப்பிடத் தெரிவதும் அவசியம். மதிப்பிடத் தெரிந்தவர்கள் ஒரு சிலரே. தேவியின் அத்தனை சிறப்புடைய முத்து போன்றவள். ஓம் சக்தி. ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்காரொடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள். ஓம் சக்தி.